மட்டக்களப்பு கல்லடி திருச்செந்தூர் பகுதியைச் சேர்ந்த சிவில் சமூக செயற்பாட்டாளர் செல்வகுமார் வழிமறிக்கப்பட்டு இனம் தெரியாதோரால் தாக்கப்பட்டுள்ளார். இன்று காலை குடும்பிமலை பிரதேசத்தில் வைத்து வழிமறித்த நால்வர் அருகிலிருந்த பற்றைக்காட்டிற்குள் இழுத்துச் சென்று கைகள் பின்னால் கட்டப்பட்ட நிலையில் மிக மோசமான முறையில் சரமாரியாக கையாளும் தடியால் தாக்கப்பட்டுள்ளனர். நான் செல்வகுமார், மட்டக்களப்பு மாவட்ட சிவில் சமூக செயற்பாட்டாளர். இன்றைய தினம் நான் மட்டக்களப்பில் இருந்து கிராண்டில் ஒரு மரண வீட்டுக்கு போயிட்டு குடும்பிமலையில் இருக்கிற என்னுடைய செயற்பாட்டாளர்கள் 2 பேரை சந்திக்கிறதற்காக குடும்பிமலை போய் கொண்டிருந்த நேரத்தில் 6ஆம் கட்ட சந்தையில் ஒரு பக்கம் 5ஆம் கட்ட சந்தையிலே முகாம், அதுக்கு அடுத்தது இது அடுத்த இராணுவ முகாம். இந்த 2 இராணுவ முகாமுக்கும் இடப்பட்ட பகுதியில் மோட்டர் சைக்கிளில் 4 பேர், 2 மோட்டர் சைக்கிளில் 4 பேர் வந்து இருந்து என்னை மறைச்சி என்னை காட்டுக்குள் எடுத்து கொண்டு போய் என்னுடைய தரைக்கு சேட்டெல்லாம் இந்த நிலையில் தான் இருக்குது. அவங்களோட நானும் ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச மாதிரி கட்டாயப்படுத்தி பார்த்த நேரத்தில் முடியலை. என் உடுப்புகளையை கலட்டி என் உள்ளே போட்டிருந்த பெனியனையை கலட்டி அந்த கையை பின்னுக்கு வச்சு கட்டிட்டு முகத்திலெல்லாம் அடித்து முகமெல்லாம் எனக்கு கொஞ்சம் காது பிரச்சனையாக இருக்குது. இந்த என்னுடைய முதுகு பகுதிகள் எல்லாம் கம்புகளால் போட்டு தாக்குள்ளாக்கப்பட்டு அந்த காட்டுக்குள்ளே கொஞ்சம் நான் மயங்கின நிலையில் கிடந்ததுக்கு பிறகு வெளியில் வந்து நான் பிரதான பாதையில் வந்து பின்னுக்கு கையை கட்டின மாதிரியே தான் நான் அந்த பிரதான பாதைக்கு வந்தேன். நான் வந்த நேரத்தில் மயிலத்தமடுவில் இருந்து வந்த ஒரு பண்ணையாளர் என்னை கண்டு என்னுடைய கைக்கட்டுகளை அவுட்டு என்னுடைய இந்த சட்டையும் எடுத்து தந்து அந்த என்னுடைய பைக் அந்த இருக்குது, என்னுடைய பைக் அந்த தான் இருக்குது. அந்த பைக்கும் இந்த அளவுக்கு சேதமாக்கப்பட்டு இன்றைய தினம் குடம்பிமலை பிரதேசத்தில் வைத்து முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்குவதற்கு ஏற்பாடாகியிருந்த நிலையில் ஏற்பாட்டாளர்களில் ஒருவருடைய தாயார் காலமானதால் இன்றைய தினம் மேற்படி நிகழ்வினை நடத்த முடியாமல் போனது. இதன் காரணத்தை குடம்பிமலை கிராமத்திற்கு சென்று உரிய தரப்பினரிடம் தெரிவித்துவிட்டு வருவதற்காக மோட்டார் சைக்கிளில் தனது பயணத்தினை மேற்கொண்டுள்ளார். செல்லும் வழியில் தரவை ராணுவ முகாமிற்கும் 5ஆம் கட்டை சந்தியில் அமைந்துள்ள ராணுவ முகாமிற்கும் இடையில் வழிமறைக்கப்பட்டார். 2 மோட்டார் சைக்கிளில் காணப்பட்ட 4 அரைகுறை தமிழில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கல் தொடர்பான கேள்விகளை கேட்டு சட்டைகள் கிழிக்கப்பட்டு உள்வெண்ணியனால் கைகள் 2ம் பின்னால் கட்டப்பட்டு மிக மோசமாக தாக்கப்பட்டுள்ளார். தாக்குதல்தாரிகள் அவ்விடத்தை விட்டு சென்றதும் அந்த வழியால் வந்த சிலரால் காப்பாற்றப்பட்டு தற்சமயம் சந்திவெளி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலைமையில தான் பக்கத்தில் உள்ள கிராமத்தில் கொண்டு வந்து பெண்ணைய இருக்க வச்சிருக்கிறாங்க. இந்த விடயத்தை சிவில் சமூகங்கள் சார்ந்து ஒரு மனித உரிமையில் செயல்பாட்டாளனாக செயல்படுகிற எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அச்சுறுத்தல் நடந்திருக்குது. ஆக இந்த விடயத்தை எப்படியோ இதை வெளியே கொண்டு வர முயற்சிகளை மேற்கொள்ளுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.